யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்னாச்சுடாமா? பேசணும்னு கூப்பிட்டுட்டு இப்படி அமைதியாவே நிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லடா, தெரியல. என்னன்னு சொல்லு. என்னாச்சுடி? மாம்ஸ் என்ன பண்ணாரு? ம் அவர்கிட்டயே கேளுங்க. என்ன மாம்ஸ், என்ன பண்ண? உன் தங்கச்சி இப்படி கோவப்படுறான்? தெரியலடா, நான் எதுவும் பண்ணல. ஏய் லூசு, என்னன்னு சொல்லிட்டு கத்து. இருங்க வரேன், இப்ப புரியும். ஏய், என்னையோ பண்ண? இந்த அளவுக்கு உங்ககிட்ட எல்லாம் அவ கோவப்பட மாட்டாளே. டேய், எனக்கே தெரியலன்னு சொல்றேன். அதான் வரேன்னு சொல்லிருக்கல. வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். என்னடி இது? ஏதோ டாக்குமெண்ட் தூக்கிட்டு வந்திருக்க? இது ஒண்ணும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்ல, நம்ம காலேஜோட டாக்குமெண்ட். சரி, அது எதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு காலையில வக்கீல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. வக்கீலா? அவர் கைக்கு இது எப்படி போச்சு? மாம்சு, இது உன்கிட்ட தானே இருந்துச்சு. வக்கீல் கைக்கு எப்படி போச்சு? பெர்சி, நான் சொல்றத கேளுமா. இத உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் பண்ணிருக்கேன். ஐயோ, 2 பேரும் என்னன்னு சொல்லிட்டு பேசுறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்னடானா காலேஜ் பத்திரத்தை தூக்கிட்டு வந்து இங்க போடுறான். நீ என்னடானா அவகிட்ட பதில் பேசிட்டு இருக்க. என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அத நானே சொல்றேன் மச்சான். இந்த பத்திரம் இத்தனை நாளா கைலனி பேர்ல தானே இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம பேருக்கு மாத்தி எழுதிருக்காங்க. என்ன இதெல்லாம்? இது எப்படி நடந்துச்சு? அம்மா அடிக்கடி வந்து பணத்தை பத்தி ஏதாவது பேசி உங்களை கஷ்டப்படுத்திடுறாங்க. அன்னைக்கு பெர்சி கூட அழுதால. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். காலேஜ் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டா அதன் மூலமா வர ப்ராஃபிட்டை வச்சு நீங்க உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிப்பீங்க. என்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை வராதுல்ல. உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் இதை பண்ணேன். ஒருவேளை என் இடத்துல கையில இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பா. அதனாலதான் வக்கீல் சொல்லி உங்க பேர்ல மாத்தி எழுத சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேரும் ஒரு சைன் போட்டா மட்டும் போதும். சைன் தானே? போட்டுட்டா போச்சு. டேய், முட்டாளா நீ? அதை கிழிச்சு தூக்கி போடுற. ஆமா, சொத்து பிரிக்கிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? நீ எங்களுக்கு நல்லது பண்றங்கிற பேர்ல இப்படி ஏதாவது கிறுக்கு வேலை பார்க்காத. என்ன சொன்ன? என் அக்கா இருந்திருந்தாலும் இததான் பண்ணிருப்பாளா? நிச்சயமா இப்படி ஒரு விஷயத்த என் அக்கா பண்ணிருக்க மாட்டா. இந்த பணம் காசு இதெல்லாம் இப்ப வரும், நாளைக்கு போகும். ஆனா குடும்பத்தோட ஒற்றுமை அது என்னைக்குமே நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறவன் என் அக்கா. அதுக்காக இந்த சொத்து பத்தெல்லாம் பிரிக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டா. டேய், சொத்தை பிரிக்கலடா. இந்த ப்ராப்பர்ட்டி உங்க பேருக்கு மாத்திரம் அவ்வளவுதான். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயம் வேண்டாம். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு. எங்களுக்கு ஏதாவது வேணும்னா செய்யறதுக்கு நீ இருக்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. ஏய், எப்பவும் நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அண்ணே, உங்களை எப்பவும் நாங்க எதிர்பார்த்துட்டுலாம் இல்ல. எங்களுக்கும் பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த அமௌண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டாலும் எங்களுக்கு வேணுங்கிறத உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க போறோம். இதுல என்ன இருக்கு? இந்த குடும்பம் உருவானதுல இருந்து யாருக்குமே இது இவங்களோடது அது அவங்களோடதுங்கிற எண்ணம் வந்ததே இல்ல. இப்படி பிரிச்சு எழுதிட்டா நிச்சயமா வரும். தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க எங்க நல்லதுக்காக தான் யோசிக்கிறீங்க, எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் வேணாம். சரி விடுடி. மாம்ஸ் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு. என்ன மாம்ச? டே ஆதி, ஐயோ, இதோட இந்த பேச்சு விடியா? ஆமா, சூர்யா எங்க? அவன் உங்க தாத்தா கூட விளையாடிட்டு இருக்கான். ஓ, குட்டி அங்க இருக்கானா? சரி, இன்னைக்கு கைலக்காவை பார்க்க போகல? போகணும்டா, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன். சரி சரி, டைம் ஆச்சுல, நீ போயிட்டு வா. உன்னாலதான் ஒரு நாள் கூட அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. பாக்குறதுக்கு வேற என் அக்கா மாதிரி இருக்காங்க. டேய் டேய் டேய், கையல் மாதிரி இருந்தாலும் அவ என் கையில ஆகிட முடியாது. டேய், இப்ப எதுக்கு சிரிக்கிறா? ஒண்ணும் இல்ல, கிளம்பு. நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியும்டா. கையல் மாதிரி இருக்கறனால அந்த பொண்ணு மேல எனக்கு லவ் வந்துரும் தானே? அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. என்னோட கையல் தான். அவ இடத்த வேற யாராலையும் பிடிக்க முடியாது. சரி சரி, போ போ. ஒரு நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணா சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆபரேஷனா? ஆமா ஆதி, ஒரு ஆபரேஷன் பண்ணா அவங்களோட நினைவுகள் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டேன். ஒரே ஒரு முறை கையில அவங்க நேர்ல பார்த்தா போதும், என்ன சொல்யூஷன் தெரிஞ்சிரும். ஆபரேஷன் பண்ணி வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ச்சே, அப்படி ஆகலாம் வாய்ப்பே இல்ல. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட். இது வரைக்கும் அவங்க பண்ண ஆபரேஷன் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதே இல்லையா. நிச்சயமா இந்த ஆபரேஷன் சக்சஸ்ல முடியும். அப்படின்னா அந்த டாக்டர் உடனே வர வச்சு ஆபரேஷன் பண்ணிடலாம்ல. அவங்களுக்கு நினைவுகள்லாம் வந்தா சீக்கிரமா நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்களா? இல்ல, உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சிடும்ல, அத சொல்ல வந்தேன். யோ, அதெல்லாம் விடு. உண்மையாவே ஆபரேஷன் பண்ணா சரியாயிருமா? ஆமா ஆதி, அந்த பொண்ணு கயல் மாதிரி இருக்கு. அதனாலதான் எனக்கு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. இன்னைக்கு சாயங்காலம் அந்த டாக்டர் வந்துருவாங்க. கையில செக் பண்ணிட்டு ஆபரேஷன் என்னைக்குன்னு சொல்லுவாங்க. கையிலக்க குணம் அடைஞ்சிட்டா போதும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துரும். இந்த குடும்பத்தோட ஆணி வேறே என் அக்கா தான். அதையே அசைச்சு பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்களா? என் அக்கா குணமாகி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. என் அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன எல்லாரையும்
வேரோட வர தெரிய போறேன். கயல், இருங்க, உங்களுக்கு நான் டேப்லெட் எடுத்துட்டு வந்துடுறேன். தனியா இருக்கமே, பயப்படாதீங்க. ஹலோ மேடம், திஸ் இஸ் த மெரினா பீச். டேய் குருட்டு கபோதி, மெரினா பீச் எப்படி அமெரிக்கால இருக்கும்? லூசு. உன்னனா எவன்டா டூரிஸ்ட் கைடா அப்பாயின்மெண்ட் பண்ணா? என்னை யார் பண்ணுவா? நானே பண்ணிக்கிட்டாதான் உண்டு. மேடம், சும்மா சும்மா கோச்சுக்காதீங்க மேடம், நான் ஃபன் பண்ணேன். நீ பண்ற இம்சை என்னால பொறுத்துக்க முடியல. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. செல்வா, ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாமா? ரொம்ப பசிக்குது. ஆனா ஒண்ணு, கூட இவன் மட்டும் வரவே கூடாது. இவனை காசு கொடுத்து எங்கேயாவது தனியா அனுப்பிவிடு. சரி, ஓகே, நான் உன்னை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏய், அது ஒரு கிலோ ரெஸ்டாரண்ட். அங்க போய் 3 சீஸ் பர்கர் வாங்கிக்கோ. நீ உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு வா. ஓகே சார், இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன். சார், அப்புறம் அமௌண்ட்? டேய், ஜிபே பண்ணிடுடா. தயவு செஞ்சு போ. ஓகே மேடம், இப்பவே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. சபா, இம்சை ஒளிஞ்சான். யாரு செல்வா இது? கைடு கைடுன்னு நம்ம கூட வந்து ஓட்டிட்டு இருக்கான். நம்மளே பிசினஸ் ட்ரிப் தான் வந்திருக்கோம். அவன் ஏன் நம்ம கூட சுத்திட்டு இருக்கான்? ஏய் விடு, ஏதோ பண்ணிட்டு போறான். அவனுக்கு தேவை காசு, அதுக்காக நம்ம பின்னாடி வரான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்க இருந்து தான் வரானுங்களோ தெரியல. பார்க்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹேய் ரிலாக்ஸ், விடு விடு. ஏய், என்ன பண்ற? நானும் ரொம்ப நேரமா அக்காக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நீ எடுக்க மாட்டேங்கிறா. யாரும் சிசிடிவி கேமரா வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அக்கா தான் இந்த வேலையை பார்த்துருப்பாளோன்னு பயமா இருக்கு. அந்த கிருஷ்ணாவை என் அக்கா பார்த்ததுல இருந்து அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கா. சிங்கிளா வேற இருக்காரு மனுஷன், அதனால உன் அக்கா ரூட் போடுறாளே என்னமோ. சீச்சி, என் அக்கா அந்த மாதிரி டைப்லாம் இல்ல. அந்த குட்டி பையனுக்காக பாவம் பார்க்கற அவ்வளவுதான். பார்த்து, பாவம் பார்த்து அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து நம்மள ஜெயிலுக்குள்ள தள்ளிட போறா. ம், அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் கூட பிறந்தவன் கூட பார்க்க மாட்டான். அவளையே கொன்றுவேன். நானும் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எடுக்கிறான் பாரு. இந்த அம்மா ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிருமே. போனு கீழே தள்ளி விட்டுட்டா. மேடம், சீஸ் பர்கர் இல்லையா? ஓ மை காட், என் ஃபோன். என் ஃபோனை தள்ளி விட்டுட்டு சிரிக்கவா செய்யற? ஐயோ மேடம், என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிக்கிற மாதிரியா இருக்கு. நானே ஷாக்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மேடம், சீஸ் பர்கர் இல்லைன்னு சொன்னாங்க. அதை உங்ககிட்ட வேகமா ஓடி வந்து சொல்ல வந்தேனா, அப்படியே தெரியாம உங்க மேல மோதி ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அரமெண்டல் பைத்தியம் லூசு. போச்சு போச்சு, என் ஃபோன் போச்சு. அதுல தான் எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. ஐயோ சாரி மேடம். செல்வா, அவன் என் ஃபோனை தள்ளி விட்டுட்டான். இப்படி கூட பார்த்துட்டு நிக்கிறேன். ஏய், ஃபோன் தானே, வேற ஃபோன் வாங்கிக்கலாம் விடு. சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகுற எல்லா வீடியோஸுமே என்னோட ஃபோனுக்கு தானே ரிசீவ் ஆகும். ஏய், 2 டேஸ் தான், இன்னொரு ஃபோன் வாங்கி எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கலாம் விடு. டேய், எல்லாம் உன்னாலதான்டா. உன்ன ஐயோ மேடம், நானே புள்ள குட்டிக்காரன், என்ன போய் திட்டுறீங்களே, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? உன்ன இதை உன்ன சொல்லிடுறேன். டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். உன்ன புள்ளக்குட்டிக்காரன்னு இதையே சொல்லி என்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு. கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பேத்தாதான் பிள்ளை குட்டிக்காரன்னு சொல்லணுமா? எனக்கு அது ஒரு நாள் ஆகும்ல மேடம். டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. திபி, விடு, பாத்துக்கலாம். ஏய், இதோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்க கூடாது. நிச்சயமா சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன். செல்வா, இவனுக்கு லாஸ்ட் வார்னிங்லாம் ஒண்ணு வேண்டாம். இவனை இங்க இருந்து அனுப்பிடு. மேடம், ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா மண்டை சூடாகி முடியெல்லாம் உதிர்ந்துரும். ஏற்கனவே அரை கிளவி மாதிரி இருக்கீங்க, இன்னும் முடியெல்லாம் போச்சுன்னா கேவலமா இருக்கும். என்ன செல்லும், நீ அவன் கூட சேர்ந்து சிரிக்கிற? ஏற்கனவே ஓவியா ஹேர் ஸ்டைல்னு சொல்லி ஒரு பக்கமா முடிய செதுக்கி விட்டுருக்கேன். இன்னும் கொட்டிருச்சுன்னா எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். செல்வா, சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல விடு. இங்க பாருடா, ஏதோ பாவம் பார்த்து உனக்கு கூட வச்சிருக்கோம், அவ்வளவுதான். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணாத. சரிங்க பிரதர், உங்களுக்கு ரொம்ப தங்கமான மனசு. நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். டாக்டர், நான் சொன்ன பேஷண்ட் இவங்க தான். நேம் கயல். சமீபத்துல தான் இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க. இது டெம்பரவரியான ப்ராப்ளம் தான், கொஞ்ச நாள்ல சுயநினைவா வர வச்சிடலான்னு டாக்டர் அனு சொன்னாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கலாமேன்னு உங்களை வர வச்சேன். இவங்களோட எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணேன். உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி இதை ஆப்ரேஷன் மூலமா சரி பண்ணிடலாம். நாளைக்கு ஆப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாக்டர், நாளைக்கு வா? இஸ் இட் பாசிபிள்? எஸ், எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணணும். நம்பிக்கையோட பண்ணா அது நிச்சயமா சக்சஸ் ஆகும். இவங்களோட ஆப்ரேஷன் நல்லபடியா முடியும்னு நான் நம்புறேன். டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி நடந்தா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்க தேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு நான் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிச்சதும் அப்புறம் சொல்லுங்க உங்க தேங்க்ஸ. நிச்சயமா டாக்டர், ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சா எனக்கு அதுவே போதும். அதுக்கு என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். வாங்க கிருஷ்ணா, என்ன இந்த பக்கம்? ஆமா, இவர் யாரு புதுசா இருக்காரு? இவர் அமெரிக்கால பெஸ்ட் டாக்டர். கயலுக்காக நான் தான் இவர் இங்க வர வச்சேன். கிருஷ்ணா, அனுதா பாத்துட்டு இருக்காங்கல்ல? அனுக்கிட்ட இதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன்.
கையலோட ரிப்போர்ட் எல்லாம் இவருக்கு அனுப்பி வச்சதே அவனுதான். ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா கையல் பழைய மாதிரி மாறிடுவாங்க. அப்புறம் அவங்க யாரு என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே இவங்களுக்கு சுயநினைவுலாம் வந்துருச்சுன்னா கயல் உங்களோட மனைவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சூர்யா, நீங்க, கயல் 3 பேரும் எப்பவும் ஒண்ணா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். என் தங்கச்சி பண்ண பாவத்துக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா உங்க 3 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். கயல் நல்லபடியா குணமாயிட்டா என் தங்கச்சிக்கு அட்லீஸ்ட் தண்டனையாவது குறையும். நீங்க 3 பேரும் ஒண்ணு செய்யறதுல எனக்கு என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு சுயநலமும் இருக்கு. என் தங்கச்சிக்கு தண்டனை குறையணும். அதுக்கு கயல் நல்லபடியா திரும்ப வரணும். சரிங்க கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஆபரேஷனுக்கு ரெடியா இருங்க. கையில இன்னைக்கு நைட்டே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்க. சரிங்க டாக்டர். அவங்களுக்கு குணமாயிரும்ல? நிச்சயமா அவங்க குணமாயிருவாங்க. அந்த கடவுள் பார்த்துப்பாரு. சரி, கிளம்பலாமா? ம் இருங்க டாக்டர், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். கயல், அந்த கடவுள் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நிச்சயமா உங்களுக்கு குணமாகி நீங்க யாரு என்னன்னு எல்லாத்தையும் உங்க வாயாலேயே நீங்க சொல்லுவீங்க. நீங்க பழைய மாதிரியே மாறிடுவீங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியல. என்னடா இவன் நமக்கு இவ்வளவு உதவி செய்யறானேன்னு போட்டு குழம்பாதீங்க. நீங்க பாக்குறதுக்கு என்னோட கயல் மாதிரி இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இது உதவி செய்யறேன். எதுக்கும் பயப்படாம தைரியமா இருங்க. உங்க கூட நான் இருக்கேன். சார், எதுக்கு இப்படி அவசரமா ஓடி வரேன்? என்னன்னு சொல்லு. சார், பெரிய மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். உங்க வீட்ல இருக்கிற சர்வெண்ட் தான் கால் பண்ணாங்க. என்னடா புது டிராமாவா? நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அப்படின்னா எதுவும் இருக்காது, போய் வேலையை பாரு. டி ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. உங்க சர்வெண்ட் தான் கால் பண்ணாரு. என்னன்னு போய் பாருங்க சார். டேய், உண்மையாவா சொல்றேன்? ஆமா சார், போன்ல அப்படிதான் சொன்னாங்க. என்னன்னு போய் பாருங்க. டாக்டர், அம்மாக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான். 2-3 நாளாக சாப்பிடாம இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்ருந்தாலே சரியாயிருக்கும். நான் ட்ரிப்ஸ் போட்டு விட்டுருக்கேன். 1 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். உங்க அம்மா ஏதோ மன வருத்தத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசி சரி பண்ணுங்க. நல்லா சாப்பிட வைங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு உங்களை விட்டா யார் இருக்கான்? நீங்க தானே அவங்கள பார்த்துக்கணும். ஒரு சின்ன மனக்கசப்பு, அதான் பேசிக்காம இருக்கும். எதுவா இருந்தாலும் 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க, சரியாயிரும். ஃபர்ஸ்ட் அம்மாவை கவனிங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர். அம்மா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க எதுக்காக சாப்பிடாம இருக்கீங்க? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி உனக்கு என்ன? உனக்கு உன் பொண்டாட்டி தானே முக்கியம். நேத்து வந்தவளுக்காக என்னையே என்னையே நீ ஒதுக்கி வச்சிட்டல. என்கிட்ட இத்தனை நாளா நீ பேசாம இருக்க. இந்த கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரேடியா போய் சேர்ந்துடலாம். என் மேல உனக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்திருந்தா இத்தனை நாளா என்கிட்ட பேசாம என்ன பார்க்காம இருந்திருப்பேன். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லம்மா. தப்பு நீங்க பண்ணலன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா ஆர்த்தியை நீங்க ஏத்துக்கணும். இந்த கல்யாணம் திடீர்னு நடந்திருந்திருக்கலாம். ஆனா என்னை நம்பி வந்த பொண்ண நான் கைவிட முடியாதுல்லம்மா. சின்ன வயசுல இருந்து உங்க பேச்சை என்னைக்குமே நான் மீறினதில்ல. எதையுமே நான் கேட்காம இருந்ததில்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதையே தான் செய்வேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேளுங்கம்மா. வாழ்றதுக்கு பணம் முக்கியம்தான். அது நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமாவே இருக்கு. ஒரு பணக்கார பொண்ணை எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது மூலமா பணம் வரும். ஆனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேமா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ உன் முடிவுல இருந்து மாற மாட்ட. அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணுங்கிற முடிவுல தான் இருக்க, அப்படிதானே? அப்படி இல்லம்மா, எனக்கு நீங்களும் முக்கியம், அதே மாதிரி அவளும் முக்கியம். இது என்ன நீ விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்ட கல்யாணமா? அந்த சூழ்நிலையில அவ கழுத்துல நீ தாலி கட்டிட்ட, அவ்வளவுதான். ஒருவேளை உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்காம போயிருந்தாலும் அவளைதான் நான் தேடிட்டு இருந்திருப்பேன். நிச்சயம் அன்னைக்கு என் கையில மோதிரம் போட்டது யாருங்கிற கேள்வி என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அவதான்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தனே தவிர வெறும் சூழ்நிலையால் மட்டும் அந்த கல்யாணம் நடக்கல. இதை உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதில்ல. ஆர்த்தியை நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். தயவு செஞ்சு இப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஏண்டா, நான் இவ்வளவு தூரம் பேசியும் உனக்கு உன் பிடிவாதம் தான் பெருசா இருக்குல்ல? இது பிடிவாதம் இல்லம்மா. என்னை நம்பி வந்த பொண்ணை நான் ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க உடனே அவளை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்ப ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு ஏத்துக்கோங்க. அது வரைக்கும் நானும் அவளும் காத்துக்கிட்டு இருப்போம். நீங்க பணம் பணம்னு ஓடுறது, சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது எல்லாமே
எனக்காக தானம்மா. என் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவளை சீக்கிரமாவே ஏத்துப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ்மா, எனக்காக ஒரு ஜூஸ் அது குடிங்க. இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு எப்பவுமே உன் சந்தோஷம் தானே முக்கியம். டேய் மச்சான், இதெல்லாம் உனக்கே டூ மச்சா தெரியல. டேய், என் பொண்டாட்டி ஆசைப்படுறான், என்ன என்ன பண்ண சொல்ற? மச்சான், உன் பொண்டாட்டி ஆசைப்பட்ட நீ போ. என்ன எதுக்கு கூட கூட்டிட்டு சுத்துற? ஏன்னா நீ என் நண்பன் மச்சான். உன்ன இதை உன்ன சொல்லிரு. உயிர் நண்பன் உயிர் நண்பன் சொல்லி சொல்லி என் உயிர் எடுக்கிறடா. சரி சரி கத்தாத நாயே, யார்கிட்டயாவது மாட்டிக்க போறோம். நான் போய் பைப்பு பிடிச்சு மேலே ஏறேன். யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. ஏன் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. நீ வாசல் வழியா உள்ள போனீனா அந்த குடும்பமே அழகா வழி அனுப்பி வச்சிரும். எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம்? எங்க லவ்வுக்கு எல்லாரும் ஓகே சொன்னதுனால ரொம்ப போரிங்கா இருக்கான். அதான் என் பொண்டாட்டி யாருக்குமே தெரியாம லவ் பண்ண எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னான். அதான் அவளுக்காக இப்படி ஒரு பிளான். ஏண்டா, அவளுக்கு மட்டும் ஏன்டா இப்படி மூளை முட்டாள்தனமா வேலை செய்யுது? டேய், என் புட்டி அப்படிலாம் சொல்லாதடா. ஏதோ என் செல்லம் ஆசைப்படுதுன்னு செய்யறான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ மூடிட்டு நில்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. தெரியாம எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களே. பரவாயில்ல, நம்ம இத படிச்சு இறங்கி போயிடலாம். புஃப், நீ பாத்துடி. அட, நீங்களானா? நான் பயந்துட்டேன். இதுக்கெல்லாம பயப்படுவேன். சரி வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இறங்குறதுன்னா தெரியல. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. உன் துப்பட்டாவை கழட்டு. துப்பட்டா எதுக்கு? இந்த தூண்ல கட்டி நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறேன். நீ இறங்கிரு, அதுக்கப்புறம் நான் இறங்கி வந்துடுறேன். துப்பட்டா ஸ்ட்ராங்கா இருக்குமா என்ன? எனக்கு தெரியலடி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்ல. இப்படி வீட்டுக்கு தெரியாம வெளிய போறதெல்லாம் நானும் பண்ணதில்ல. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் ஆயிரும். அப்புறம் உங்க வீட்ல யாராவது பாக்குறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும். வீட்ல எல்லாரும் தூங்க கூட இல்ல, முழிச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. வந்தா அவ்வளவுதான். அதுக்கு தாண்டி புட்டி சொல்றேன், யாரும் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம். நீ வந்தத யாரும் பாக்கலல. யாரும் பார்க்கல. என்ன இவன் அவுட்டிங்கா? நைட்டு பைக் ரைட் போகணும்னு சொன்னா அதான் வந்தேன். ஓ, பைக் ரைடு போறது தப்பில்ல. வாசல் வழியா வந்து எங்க கிட்ட கேட்டிருந்தா நாங்க அனுப்பி வச்சிருப்போமே. எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? அது சும்மாதான். ஏன் மகா, நீ அது எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்லண்ணே, சொல்லக்கூடாதுன்னா இல்ல. நீங்க எல்லாருமே என்னோட லவ்க்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டீங்க. நான் இப்ப கேட்டா நீங்க போயிட்டு வந்தா சொல்லுவீங்க. ஆனா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? வீட்டுக்கு தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது அதுல ஒரு த்ரில் கிடைக்கும்ல. அதுக்காக தான் அவரை இப்படி வர சொன்னேன். ஓ, அப்படியா? இது தெரியாம நாங்க வேற வந்து உங்க பிளான ஸ்பாயில் பண்ணிட்டோமே. சரி, நாங்க யாரும் பார்க்கல. நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போங்க. டேடி, என்ன நின்னு பாத்துட்டே இருக்க? உள்ள ஏதாவது கயிறு இருந்தா எடுத்துட்டு வா. அண்ணே, எதுக்கு? எங்களுக்கு தெரியாம நீங்க தப்பிச்சு போகணும்லமா, அதான் கயிறு எடுத்து நாங்க இங்க கட்டுறோம். நீங்க ரெண்டு பேரும் இறங்கி போங்க. அண்ணே, கயிறு எடுத்து போட்டா இவன் இறங்கிடுவான். மகா இறங்குறது கஷ்டமாச்சே. அட ஆமால, இதை யோசிக்கல பாரு. இப்ப என்ன பண்றது? நான் வேணா கீழே போய் ஏணி போட்டு வைக்கிறேன், அது வழியா இறங்கிருமா? ஏய், என்னடி பாத்துட்டு நிக்கிறேன்? வா, ஏணி போட்டு நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சுக்கலாம். என்ன ப்ரோ, நீங்க வேற இப்படி கலாய்க்கிறீங்க? யுவன், நாங்க கிண்டல்லாம் பண்ணல, நிஜமாதான் சொல்றோம். உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அட போங்க. அதான் பிளான் போட்டது ஆளாளுக்கு வந்து சொதப்பிட்டீங்கல. போங்க. நிஜெல்லாம் இப்படி எல்லாம் நீங்க பிளான் போடுவீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே, நெக்ஸ்ட் டைம் பிளான் போடும்போது எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருங்க. நாங்க வர மாட்டோம். சான்ஸ் கிடைச்சதும் மொத்தமா சேர்ந்து கலாய்க்கிறீங்கல்ல. அச்சச்சோ, கிண்டலாம் இல்லடா, நிஜமாதான் சொல்றோம். நெக்ஸ்ட் டைம் பிளான் போடும்போது எங்ககிட்ட சொல்லிருங்க. போன நீ வேற. சரி, நான் கிளம்புறேன். எங்களால உங்க பிளான் கெட வேண்டாம். நாங்க போறோம், நீங்க இருங்க. வெளியே போறதா இருந்தா வாசல் கதவு திறந்துதான் இருக்கு, அது வழியாவே போகலாம். கூடிய சீக்கிரம் கல்யாணம் வேற ஆக போகுது. அப்புறம் கீழே விழுந்து கை கால் உடைஞ்சிருச்சுன்னா கல்யாணம் தள்ளி போயிரும். அதனால வாசல் வழியாவே போங்க. இல்ல ப்ரோ, நான் கிளம்புறேன். அண்ணனே தங்கச்சிக்காக பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போ, ஒன்றும் தப்பில்ல. ஏங்க, இந்த காலத்துல பசங்க பாத்தீங்களா திருடுத்தனமா எப்படிலாம் லவ் பண்றாங்கன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு நாளாவது பண்ணிருக்கீங்களா? ஏய் லூசு, நீ என் பொண்டாட்டி. உன்னை பார்க்க திருட்டுத்தனமா வர்றதுக்கு நான் இன்னும் உன் கல்ல காதலனா? ஏங்க, இன்னும் எதுக்கீங்க நினைக்கிட்டு? வாங்க போலாம். யாரோட கண்ணையும் படுறதுக்கு முன்னாடி போயிடலான்னு பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது? வாசல் வழியா தான் போகணும். சரி, இன்னைக்கு பைக் ரைட் போலாமா வேண்டாமா? எனக்கு ரைட் போற மைண்ட் செட்டே போயிருச்சு. நீங்க கிளம்புங்க.
என்னது கிளம்பணுமா? இதுக்காகவா அங்க இருந்து உன்னை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? இல்ல அண்ணன் அண்ணி எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்களா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, நான் அப்ப கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க.